அப்ப கிரய தலைமைத்துவம் அப்படின்னு சொன்னால் என்னென்றால், குறைந்த கிரயத்துல பொருட்களை நாங்க உற்பத்தி செஞ்சு போட்டு சிறுதானி சந்தைக்கு நாங்க அந்த பொருளை வழங்கும் போது போட்டி நிறுவனத்தையும் விட குறைந்த கிரயத்துல நாங்க பொருட்களை வழங்கினோம்டா என்ன செய்வோம்? அப்படி வழங்கினோம் என்று சொன்னா எங்களுக்கு எங்களுடைய பொருளினுடைய பெயரை, எங்களுடைய பிராண்ட் நேம் என்ன செய்யலாம்? சந்தையில தக்க வச்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாங்க கிரய தலைமைத்துவம் பயன்படுத்தலாம். அதாவது போட்டி நிறுவனத்தை விட குறைஞ்ச விலையில நாங்க பொருளை கொடுத்து ஆக்களை புடிச்சு வச்சிருக்கிறது. எங்களோட பொருளினுடைய பொசிஷனிங்க நாங்க மேற்கொள்றது, எங்களோட சேவையினுடைய பொசிஷனிங்க மேற்கொள்றது. புரிஞ்சுதா? இது கிரய தலைமைத்துவம். எதுக்குள்ள வருது? மைக்கேல் போர்ட்டரின் கருத்துப்படி வணிகமானது தன்னை நிலைநிறுத்தும் போன்ற பொதுவான போட்டி உத்திகள் காணப்படுது. அதுல ஒன்று. இரண்டாவது வேறுபடுத்தல். வேறுபடுத்தல்னா என்னண்டா, போட்டி நிறுவனங்களினுடைய உற்பத்தி பொருட்களில் இருந்து தமது உற்பத்தி பொருட்களை வேறுபடுத்தி காட்டுவதன் ஊடாக சந்தையில நிலைத்திருக்கிறது. போட்டி நிறுவனங்களுடைய உற்பத்தி பொருட்களில் இருந்து தமது உற்பத்தி பொருட்களை வேறுபடுத்தி காட்டுவதன் ஊடாக சந்தையில என்னது நிலைப்படுத்துறது. இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு டூத் பேஸ்ட் ஒன்று வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீல கலர்ல பெட்டி ஒன்று தெரிஞ்சா உங்களுக்கு அது என்னன்னு தெரியும்? கஜானி பட்பா சவுண்ட் வாங்கக்குள்ள நீல கலர் பெட்டி ஒன்று தெரிஞ்சா அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கு? சிக்னல். எப்படி சொல்றீங்க? அது க்ளோகாட் என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு என்னது? இது வேற இது வேறன்னு உங்களுக்கு பிரிச்சு அறையக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப அவன் என்ன செய்யறான்? அவன் போட்டி நிறுவனத்துக்கு போட்டியிடக்கூடியவாறு அவன் பொருட்களினுடைய அந்த வடிவமைப்பிலேயோ அல்லது ஏதோ ஒரு வகை டேஸ்ட்லயோ அவன் சேஞ்சஸ் ஏற்படுத்துறான். சேஞ்சஸ் ஏற்படுத்தி என்ன செய்யறான்? அவன் போட்டியிடுறான். போட்டியிட்டு தன் பேரை என்ன செய்யறான்? பதிய வச்சிருக்கிறான். ரைட். இன்னும் ஒரு கேள்வி. நீங்க ஃபுட் சிட்டி ஒன்றுக்குள்ள போறீங்க. ஃபுட் சிட்டிக்குள்ள ஒன்றுக்கு போக்குள்ள உங்களுக்கு நூடுல்ஸ் வேணும். டக்குன்னு உங்களுக்கு மஞ்சள் கலர்ல ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று தெரியுது. என்னது? மேகி. விளங்குதா? அப்ப என்னது? இப்ப கொத்தி மீன் சொன்னா அது ஒரு நாவ கலர்ல சிவப்பு கலர் பேக்கெட் மாதிரி இருக்கு மேனு. சோ உங்களுக்கு அப்படி என்ன செய்யறான்? அவன் தன்னுடைய பொருட்களை போட்டி உற்பத்தி பொருட்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதன் ஊடாக சந்தையில தன்னை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறான். அது கலர் மட்டும் இல்ல, சில வடிவமைப்பு, தொட்டுப்பாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ், அது எல்லாமே வரும். சரிதானே? சோ ரெண்டு அடிப்படையில நாங்க சந்தையில நிலைநிறுத்தல செய்யலாம். ஒன்று கிரய தலைமைத்துவம், இன்னொன்று வேறுபடுத்தல். கிரய தலைமைத்துவம் அப்படி இருக்கும், போட்டி உற்பத்தியாளர்களை விலையை விட குறைஞ்ச விலையில கொடுத்து நாங்க சந்தை பாங்க பிடிக்கிறது. அதே மாதிரி வேறுபடுத்தல் சொன்னா போட்டி உற்பத்தி நிறுவனத்துடைய உற்பத்தி பொருட்களிலிருந்து தமது உற்பத்தி பொருட்களை வேறுபடுத்தி சந்தையில நிலை நிறுத்தி கொள்றது. சரியா? புரிஞ்சுதா? ரைட். இதுதான் விடயம். சரிதானே? ரைட். அடுத்தது பிள்ளைகள் சந்தைப்படுத்தல் கலவை என்று சொல்லி சொல்லுவோம். 4Ps. இந்த 4Pஸும் கட்டாயம் என்ன செய்யும்? ஒரு சந்தைப்படுத்தல இருக்கும். 4Ps இல்லாம சந்தைப்படுத்தல் நடக்காது. சரியான பிள்ளை. அப்ப முதலாவது இந்த 4Ps என்று சொல்றதுல 4P இருக்கும். அதுல ஒன்று ப்ரொடக்ட் பொருள், பிரைஸ் விலை, பிளேஸ் இடம், ப்ரொமோஷன் மேம்படுத்து. அப்ப நீங்க சந்தைப்படுத்தணும்டா பொருள் இருக்கணும், அதுக்கு ஒரு விலை இருக்கணும், சந்தைப்படுத்துகின்ற முறைகள் இருக்க வேணும். சந்தைப்படுத்தக்குள்ள நாங்க ப்ரொமோஷன்ஸ் பயன்படுத்தினோம்னா குயிக்காக சந்தைப்படுத்தல மேற்கொள்ள முடியும். சோ இந்த 4 அடிப்படைகள்லையும் இருக்கும். இது ஒன்லி ஃபார் என்னது? பொருட்கள். இது சேவை என்று வரும்போது இந்த 7 விடயங்கள் தொடர்புபடும். இதுவே சேவை வணிகமாக இருந்தா சரிதானே, இந்த 7 விஷயங்கள் வரும். 4ஓட இந்த 3ம் எட் ஆகித்தான் சேவைக்கு வரும். for service. சரியா? மக்கள், பௌதிக சூழல், செயன்முறை என்றதோடு இந்த 4ம் எட் ஆகும். இது சேவை வணிகமாக இருந்தா. இதுவே பொருள் உற்பத்தி வணிகமாக இருந்தா இந்த 4 மட்டும்தான். இந்த இது வராது. இவர் வரமாட்டார். சரிதானே? அதனாலதான் இவிடத்தை நான் சேவையின்றே போட்டிருக்கிறேன். சேவைன்னு சொன்னா இந்த 7ம் வரும். ஜஸ்ட் அது ஒரு பொருள் உற்பத்தி என்று சொல்லி மட்டும் சொல்லப்படுமாக இருந்தா இது இவ்வளவு தான் வரும். சரியா? இந்த விடயத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும்.
அப்ப இதுல நாங்க இந்த ப்ராடக்ட் பிரைஸ் பிளேஸ் ப்ரொமோஷன் என்னன்னு சொல்லி இருக்கிறேன். பட் அதுல என்ன வரும்ங்கிறத நீங்க பாருங்க. நான் சொன்ன விஷயம் தான் சொல்லப்படுதா அப்படின்றத பாருங்க. ப்ராடக்ட் என்ன சொல்லக்குள்ள மனித தேவை விருப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றும் உற்பத்தி பொருள் என்று சொல்றான். மனிதன் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யுதா, அது பொருள். மனிதன் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்தா அது பொருள்னு சொல்றான். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போறீங்கன்னு வைங்க, இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கு போறீங்கன்னு வைங்க, அந்த இசை நிகழ்ச்சியில உங்களோட தேவை விருப்பம் பூர்த்தி செய்யப்படுதா இல்லையா, ஹாப்பினஸ் ஒண்ணு கிடைக்குதா இல்லையா, சோ அதுவும் ஒரு பொருள் அப்படின்னு சந்தைப்படுத்தல சொல்றாங்க. உண்மையா அது பொருள் இல்ல. பொருள்ன்றா என்னது, கையால பார்க்கும்போது தொட்டுணரக்கூடியதாக இருக்கணும், அதுக்கு ஒரு டிசைன் பௌதீகத்தன்மை ஒன்று இருக்கணும், சரிதானே. சோ அதுதான் பொருள் அப்படிங்கிறதுதான் எங்க உண்மையான கான்செப்ட். பட் சந்தைப்படுத்தல பொருள் எதை சொல்றான்டா, மனித தேவை விருப்பத்தை எது பூர்த்தி செய்ததோ அது எல்லாமே என்னது பொருள். இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்ன பாக்குறதுக்கு நீங்க போறீங்கன்னு வைங்களேன், அங்க போறீங்க, உங்களுடைய பொழுதுபோக்குன்ற ஒரு தேவை ஒன்று இருக்குது, அந்த பொழுதுபோக்கு தேவையில ஒரு விருப்பமாக நீங்க என்ன செய்றீங்க, மெச் பார்க்க போறீங்களா, அந்த மெச்சும் ஒரு பொருள் தான், அதுவும் ஒரு உற்பத்தி பொருள்னு சொல்றான். புரியுதா? இது அண்டர் சந்தைப்படுத்தல், அண்டர் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ல இப்படி ஒரு கருத்து கொள்கை ஒன்று இருக்கு. சரியா பிள்ளைகள், விளங்கிட்டுதான். டீப்பா விடத்த தேவையில்லை, இதெல்லாம் ஏ லெவல்ல இன்னும் டீப்பா இருக்குது, அந்த அளவு டீப்பா தேவையில்லை. நீங்க இதுதான் விஷயம்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. இது நாங்க மார்க்கெட்டிங்ல இப்படித்தான் நாங்க எடுத்துக்கிறோம். சரியா? விலையிடல். விலையிடல்ல சில விலையிடல் இருக்குது, 3 விதமாக விட போறோம். ஒண்ணு பாத்தீங்களா, இலாப விலையிடல். லாப விலையிடல்னு சொன்னா எங்களுக்கு நாங்க ஒரு பொருள் ஒண்ண உற்பத்தி செஞ்சிருப்போம், சரிதானே. ஒரு பொருள் ஒன்று நாங்க உற்பத்தி செஞ்சிருப்போம். இப்ப உதாரணத்துக்கு அந்த பொருளினுடைய விலை ஒரு உற்பத்தி செஞ்சது எவ்வளவு, 60 ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்குண்டா, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கு ஒரு 40 ரூபாய் லாபம் வேணும், எங்களுக்கு ஒரு 40 ரூபாய் லாபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாபத்தின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நாங்க விலையிடலை மேற்கொள்ள போறோம்னு சொன்னா, அப்ப என்ன செய்ய போறோம், 40 ரூபாய் லாபத்தை வச்சுட்டு, சரிதானே, நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அதை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்ய போறோம். சோ இது லாப விலையிடல். அதாவது அந்த கிரயத்துக்கு இவ்வளவு சதவீதம் லாபம் வச்சு நாங்க அத விலையை தீர்மானிப்போம், சரிதானே. ரைட், அது முதலாவது விடயம். இப்ப கேள்வி அடிப்படையிலான விலையிடல். கேள்வி அடிப்படையிலான விலையிடல்னா இப்ப சாதாரணமாக ஒரு கிலோகிராம் சீனி 200 ரூபான்னு வைங்க, சரியா. ரைட், ஒரு கிலோகிராம் சீனி எவ்வளவு, எவ்வளவு, 200 ரூபான்னு வைங்க. இப்ப என்ன செய்யுது, நாட்டுல சுகருக்கு தட்டுப்பாடு, இப்ப இந்த சுகருக்கான டிமாண்ட் என்ன செய்யும், அதிகரிக்க போகுது. இந்த சுகருக்கான டிமாண்ட் அதிகரிக்குமாக இருந்தா, அந்த டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால இப்ப என்ன செய்ய போறார், ஒரு கிலோகிராம் சீனி ஏற்கனவே 200 ரூபாய் இருந்தத இப்ப 300 ரூபாய் ஆக்க போறார். இப்ப என்ன செய்யுது, டிமாண்டின் அடிப்படையில விலைய நாங்க தீர்மானிச்சிருக்கிறோம், புரியுதா. அதே மாதிரி போட்டி அடிப்படையிலான விலையிடல். போட்டி அடிப்படையிலான விலையிடல்னு சொன்னா என்னண்டா, இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு உடுப்பு கடை ஒன்று வச்சிருக்கிறேன், சரிதானே. எந்த பக்கத்துல உடுப்பு கடை ஒன்று இருக்குது, அதுல டிஷர்ட் ஒன்று போட்டிருக்கிறார், விலை 3000 ரூபான்னு போட்டிருக்காரு, சரியா. டிஷர்ட் ஒன்று 3000 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கிறார். இப்ப நான் யோசிக்கிறேன், இதே விலையை நான் போட்டேன்னு சொன்னா எப்படி விற்கிறது, சோ வாங்குறதுக்கு ஆக்கள் வரமாட்டான். அப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப நான் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்க போறேன், சரிதானே. சாரி நான் ஆஃபர் கொடுக்கல, இவரோட நான் என்ன செய்யறேன், ஒப்பிட்டு பார்த்து போட்டு நான் என்ன செய்ய போறேன், இப்ப டிஷர்ட் ஒன்று 2499 ரூபா என்று சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், விலை அடிக்க போறேன். இப்ப விலை அடிச்சா
நான் இவர் என்ற போட்டியாளர், நான் இவருக்கு பதிலாக நான் இவர் அதே மாதிரியான பிராண்டட் ஷர்ட் 2499 போறேன் என்றா என்னது போட்டியை வச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் அந்த விலையை குறைச்சி எந்த பக்கம் ஆக்களை ஈக்கிறதுக்கான நடவடிக்கையை நான் மேற்கொண்டிருக்கிறேன். புரியுதா? சோ இதன் அடிப்படையில தான் இந்த விலையிடல் நடக்குது. லாப அடிப்படையில வைக்கலாம், கேள்வி அடிப்படையில வைக்கலாம், அல்லது போட்டி அடிப்படையில வைக்க முடியும். புரிஞ்சுதா கஜானி? ஆம் சார். இப்ப விற்பனை இடம், விற்பனை இடம் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேனே, அதாவது எப்படி நாங்க அதை விற்பனையை செய்ய போறோம். ஒன்று டிரெக்டா நேரடியாக செய்யலாம், அல்லது மறைமுகமாக செய்ய முடியும். சரிதானே? சோ நேரடியாக போயிட்டு பொருட்களை சந்தையின் ஊடாக விற்பனை செய்யலாம், அல்லது மறைமுகமாக என்ன செய்யலாம், ஆன்லைன் மூலமாக நாங்க ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ளலாம். சோ அது வெர்ச்சுவலாக இருக்கலாம், அல்லது டிரெக்டா பிசிக்கலாக கூட இருக்கலாம். சரிதானே? அது விற்பனை இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மேம்படுத்தல்ல அட்வர்டைசிங் மூலமாக ப்ரொமோஷன் பண்ணலாம், டிரெக்டா போயிட்டு நாங்க நேரடி சந்தைப்படுத்தல ஈடுபடலாம். ப்ரொமோஷன், விற்பனை ப்ரொமோஷன், இவ்வளவு வாங்கினா இவ்வளவு கழிவுன்னு சொல்லிட்டு போடலாம். அனுசரணை வழங்குறது, ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி அல்லது முக்கியமான நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்குறது. அதே மாதிரி தனிப்பட்ட விற்பனைகள்ல ஈடுபடுறது, பொதுமக்கள் தொடர்பினை ஏற்படுத்தி சந்தைப்படுத்தல் மேம்படுத்தல்களை மேற்கொள்றது என்ற அடிப்படையில இந்த சந்தைப்படுத்தல் கலவைகள் செயற்பட போகும். சோ இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சாதான் என்ன நடக்கும், பொருள் விற்பனை ஆகும். சோ சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி மாறுபடக்கூடியதாக இருக்கும். சோ இது 4 பீஸ், சேவைன்னு சொன்னா 7 பீஸ்ன்னு சொல்லி வரும். சரியா பிள்ளைகள்? ரைட், இதுதான் இந்த சந்தைப்படுத்தல் கலவையாக இருக்க போகுது. சரிதானே? இது சம்பந்தமான கேள்விகளை கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏண்டா இன்னும் கூடுதலாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதுல இருக்குது. சரியா? அந்த விடயத்தை நான் விளங்கப்படுத்துறேன் அடுத்த கிளாஸ்ல. ஏனென்றா இப்ப படிச்ச விஷயத்த நாங்க குயிக்கா இதுதான் வந்திருக்குதுன்றதை நாங்க அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இலகுவாக தெரிஞ்சு கொள்ள முடியும். இதுதான் விளக்கம், இப்படித்தான் கேள்விகள் வந்திருக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். சரியா? ரைட், இப்ப பார்ப்போம். முதலாவது 2026 ஜனவரியில எப்படி சந்தைப்படுத்தல கேள்வி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இது நாங்க பிறகுதான் படிப்போம். 1.9 தவறான விளம்பரப்படுத்தலை தவிர்ப்பது மற்றும் போட்டியாளர்களை பற்றிய தவறான தகவல்களை தவிர்ப்பது என்பன என்ன அம்சம் அப்படின்றத நாங்க பார்ப்போம். சரியா? ரைட், அதை பிறகு பார்ப்போம். அது பிறகு இங்க வருவமா இருந்தால் ஒரு வெற்றிகரமான பண்டக்குறிக்கான தேவைப்பாடுகள் என்னன்றதை நாங்க பார்ப்போம். அதை நாங்க அடுத்த இதுல பார்ப்போம். சரிதானே? ரைட், சந்தைப்படுத்தல வேற என்ன வந்திருக்குது பேப்பர்ல பார்ட் 2 இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். பார்ட் 2 இல்ல, அதாவது 2வது பகுதியில இருந்து இது வருது. சரியா? ஆல்மோஸ்ட் சந்தைப்படுத்தல் சம்பந்தமாக பின்னாலதான் கேள்விகள் வாரது. சரியா? பாருங்க, சந்தைப்படுத்தலுடைய முக்கியத்துவம் கேட்க மூன் ஹோல்டிங் பிஎல்சியின் பயனுறுதி வாய்ந்த சந்தைப்படுத்தல் ஏன் முக்கியமானது என்பதை குறிப்பிடுக. சந்தைப்படுத்தல் ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம் கஜானி? கஜானிக்கு நித்திர போயிட்டா? இல்ல சந்தைப்படுத்தல் வந்து நிறுவனத்தினுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைந்து கொள்வதற்கு, நிறுவனத்தினுடைய வளங்களை உச்சமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு, இடர்பாட்டினை எனது குறைத்துக் கொள்வதற்கு, அதே மாதிரி லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு, லாபத்தை அதிகரிச்சோம்னா வணிகத்தினை விரிவாக்கி கொள்ள முடியும். அதற்கு என்ன இப்படியான எஸ் நிறுவனத்தினுடைய நீடிய வாழ்வு தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எஸ் அதுவும் சொல்லலாம். சரியா? சோ அப்படியான அடுத்தது இன்னும் சொல்லலாம், நிறுவனத்தினுடைய விற்பனையை அதிகரித்துக் கொள்றதுக்கு. விற்பனை அதிகரிச்சாதான் லாபம் அதிகரிக்கும். அப்ப விற்பனையை அதிகரித்துக் கொள்வதற்கு சரிதானே? அதே மாதிரி வாடிக்கையாளர்களினுடைய நன்மதிப்பை பெற்றுக் கொள்றதுக்கு
ஏன் ஓகே. நீங்க குறைஞ்ச விலையில ப்ரொமோஷன் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களோட பிராண்ட் நேம் மேல என்ன செய்யும், ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். எவ்வளவுதான் பிராண்ட் நேம் வந்தாலும் ஸ்டேஷனரி ஐட்டம் வரக்குள்ள டிசம்பர்ல அதிகமாக ஆட்கள் வாங்குற கொப்பி புத்தகம் பிராண்ட் என்ன நேம்? அட்லஸ். ஏன் அவன் இல்லாத பொல்லாத ப்ரொமோஷனை எல்லாம் கொண்டு வந்து போடுவான். என்ன 300 ரூபாய் வித்த கொப்பிய 120 ரூபான்னு சொல்லுவான். 500 ரூபாய் வித்த சிஆர் கொப்பிய என்னது 300 ரூபாம்பான். விளங்குதா? சோ இப்படி ஒரு பாரிய அளவில ஒரு டிஸ்கவுண்ட் ஒண்ணு கொடுத்து அவன் பேர் அவன் வச்சிருக்கிறான். விளங்குதா? சோ அப்படி வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்றுக் கொள்வதற்கு பக்கச்சார்புடைய வாடிக்கையாளர்கள், அதாவது லோயல் கஸ்டமர்ஸ், நான் எப்ப வாங்கினாலும் அட்லஸ் தான் வாங்குவேன் என்று சில பேர் இருப்பாங்க. எனக்கு மற்றதுகள் வேண்டாம். சரியா? சோ அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? எனக்கு கட்டாயம் எனக்கு டூத் பேஸ்ட்னா எனக்கு சிக்னல் தான் வேணும். சரிதானே? நான் ஒரு கார் ஒன்று வாங்க போறேன்டா எனக்கு டொயோட்டா பிராண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சில லோயல் ஆட்கள் இருப்பாங்க, லோயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க சில பிராண்ட்ஸுக்கு. அப்படி பக்கச்சார்புடைய வாடிக்கையாளர்களை உருவாக்குறதுக்கும் சந்தைப்படுத்தல் முக்கியமானது. சரிதானே? அதே மாதிரி வாடிக்கையாளர்களை தூண்டுறதுக்கு என்ன, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது வைங்க, உங்களுக்கு ஜாம்னாலே பிடிக்காது. அந்த ஜேம வடிவா பிரெட்டை காட்டி, பிரெட்ல பூசுற மாதிரி காட்டி, பிரெட்ல இருந்து அது கொஞ்சம் வழிகிற மாதிரி காட்டி, அதை தின்னும் போது ஒரு டேஸ்ட் ஒன்று அந்த ஆளுக்கு வார மாதிரி, புத்துணர்ச்சி ஃப்ரெஷ்னஸ் ஒன்று வார மாதிரி காட்டினா ரைட், அப்போ ஒருக்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வரும். என்ன, அப்ப அந்த வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்தை என்ன செய்யறது, தூண்டுறது. சோ அப்படியான விடயங்கள் எல்லாம் இதுல நீங்க என்ன செய்யலாம், முக்கியத்துவமாக பார்க்கலாம். சரியா? ரைட், நாங்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சோ மெயினான சில விஷயங்களை அறிந்திருந்தோம்னா நல்ல. சரியோ? அதுக்கப்புறம் 2025 ஜூலைய பாருங்க. இதுல பண்டக்குறி சம்பந்தமாக கேட்கிறார். பண்டக்குறி நாங்க படிப்போம், நம்ம அடுத்ததா பார்த்த விஷயம் அதுதானே. சோ பண்டக்குறி சம்பந்தமாக பார்ப்போம். இந்த இருக்கு 1.9க்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஒன் பாயிண்ட் நைனுக்கு என்ன ஆன்சர்? சந்தைப்படுத்தல். உற்பத்தி பொருட்கள் அதே மாதிரி பொருளினுடைய தரத்தை பொருட்படுத்தாமல் ஆக்ரோஷமாக விற்கப்படுகின்றன. அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்களோட நோட்ஸுக்கு வருவோம். நோட்ஸுக்கு வந்தோம் என்று சொன்னா எங்களுடைய நோட்ஸ்ல நாங்க இந்த விற்பனையையும் சந்தைப்படுத்தலையும் பார்த்திருக்கோம். இலக்கு சந்தை வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இவர் என்ன செய்வாரு, விற்பனை செய்வாரு. இவர் வந்து விற்பனை மேம்படுத்தல் நடவடிக்கையின் மூலம் வாடிக்கையாளர்களை என்ன செய்வாரு, கவர்வாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரிதானே? இங்க விற்பனை மேம்படுத்தல் சம்பந்தமாக பேசி இருக்கிறாரா? எஸ், இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குதானே. நானும் ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன் ஆன்சரை. சரிதானே? சிலதுகள் இப்படித்தான், ஏன்னா டிரான்ஸ்லேஷன் கொடுப்பான், சிங்களத்துல இருந்து டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறதுனால அவன் என்னத்தை சொல்ல வாரானுங்கிறது நமக்கே சில வேளைகள்ல கன்ஃபியூஷன் ஆகும். சரியா? அதனால நாம் அவனோட விடையையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரைட் இதுதானாங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். விற்பனை, அவன் விற்பனையை சொல்லி இருக்கிறான். ப்ரொமோஷன், இந்த ஆக்ரோஷம்ன்றதுக்கு எதை சொல்ல வந்திருக்கான்டா, அந்த ப்ரொமோஷனை. விற்பனை மேம்படுத்தல்களை பயன்படுத்தினோம்னா அதிகப்படியாக அவன் என்ன செய்யலாம், விற்பனையை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில தான் இதை சொல்றான். விளங்குதா? சோ நம்ம இந்த ஐடியாவை எதுக்கு எடுக்க இயலாது, சந்தைப்படுத்தலுக்கு எடுக்க இயலாது. அதுல இலக்கு சந்தை வாடிக்கையாளர்களை உச்சமாக திருப்திப்படுத்தலுங்கிறத சொல்லாம விற்பனை மேம்படுத்தல்ங்கிற விஷயத்தை இவடத்தை கொண்டு வரதுனால என்னது, நம்ம இவடத்தை அந்த எஸ் தரத்தை பொருட்படுத்தாமல் ஆக்ரோஷம்ங்கக்குள்ள அந்த விற்பனை மேம்படுத்தல நாங்க எடுத்து இவடத்தை அதைத்தான் இவடத்தை சொல்ல வந்திருக்கிறோம். சரிதானே? சில விஷயங்கள் இப்படிதான் கன்ஃபியூஷன் ஆகலாம், அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. சரியா? ரைட்.
அடுத்தது சந்தை துண்டமாக்கலினுடைய 2 நன்மைகளை பட்டியலிடுக. நாங்க நன்மைகள் படிக்கல, பட் எங்களுக்கு சந்தைப்படுத்தல் துண்டமாக்கலினுடைய நன்மைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? ரைட். 11 மேம்பட்ட இலக்குகளை மாற்றும் தொடர்பாடு. அதெல்லாம் விடுங்க. இலாபத்தை அதிகரிக்கிறதுக்கு, போட்டித்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு, வணிகத்தினுடைய சந்தை இடர்களை குறைச்சு கொள்றதுக்கு இப்படியான விடயங்களை சொல்றான். புரியுதா? அதாவது ஆல்மோஸ்ட் அந்த சந்தைப்படுத்தலினுடைய முக்கியத்துவத்தை தான் அவன் என்ன செய்யறான், இந்த சந்தை துண்டமாக்கலினுடைய முக்கியத்துவம் மாதிரியும் சொல்றான். புரியுதா? அதிக வாடிக்கையாளர்களை தக்க வச்சு கொள்றதுக்கு, அதிகரித்த சந்தை வினைத்திறனை ஏற்படுத்திக் கொள்றதுக்கு, வணிகத்தை விரிவுபடுத்துறதுக்கு. என்ன புரியுதா? சோ சந்தைப்படுத்தல் துண்டமாக்கலினுடைய நன்மைக்குள்ள நம்ம அதை படிக்கல தானே, நம்ம படிக்கலையே. சோ அதனால இவர் இவ்விடத்தை எதை மென்ஷன் பண்ண வாராருன்னா சந்தை துண்டமாக்கல் மூலமாக சந்தைப்படுத்தல இவர் இவ்விடத்தை கொண்டு வாரார். சரிதானே? ரைட். 1.14 பாத்தீங்களா? அப்படி கேட்டிருக்கான். கோட்டனினுடைய மரபியல்பான தந்திரோபாயத்தில் உள்ள கிரைய தலைமைத்துவம். கிரைய தலைமைத்துவம் என்ன? கிரைய தலைமைத்துவம் தான் நான் தலைமைத்துவம் என்று சொல்லியா யோசிக்கிறோம். இத எங்க படிச்சோம்? கிரைய தலைமைத்துவம் சந்தைப்படுத்தல படிச்சிருக்குமே. இதான் கேட்டிருக்கார். குறைந்த கிரயத்தில் பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குவதனூடாக போட்டி நிறுவனத்தை விட குறைந்த கிரயத்தில் பொருட்களை வழங்கி சந்தை பாங்கினை தக்க வைத்தல். என்ன அதானே? இது தந்திரோபாயம் சம்பந்தமா? தந்திரோபாயம் ஒரு யூனிட் இருக்கு, அது சம்பந்தமாகவா? இல்ல. தலைமைத்துவம் வச்சிருக்கிறாரா? அதுவும் இல்ல. இப்ப கிரைய தலைமைத்துவம் எங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சந்தைப்படுத்தல படிச்சிருக்கிறோம். இதை சுருக்கமா விவரிக்க சொல்லியிருக்காரு. 2 மார்க்ஸுக்குண்டா அந்த விஷயத்தை எழுதி விட்டோம்டா. சரி, புரிஞ்சுதா? ரைட். இதான் முடியும். ரைட். இதுல சந்தைப்படுத்தல் சம்பந்தமாக அநேகமாக கடைசி பாதிகள்ல தான் அவன் கேட்கறது வளமை. சந்தைப்படுத்தல் சம்பந்தமாக இதான் இருக்கு. தனது விற்பனை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் சந்தைப்படுத்தலினுடைய 3 முறைகள். டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் சம்பந்தமாக நான் பிறகு இந்த இதுல கடைசியாக இருக்குது, அதுல பார்ப்போம். சரிதானே? இதுல கடைசியாகவே டிஜிட்டல் சந்தைப்படுத்தல். அதே மாதிரி நெறிமுறை சார்ந்த சந்தைப்படுத்தல் ஏன் முக்கியம்? நெறிமுறை சார்ந்தா ஒழுங்கான முறையில இந்த பொய்யெல்லாம் சொல்லாம சரியான முறையில செய்யறது வெறும் என்னன்னு சொல்லிட்டு நாங்க அடுத்ததாக பார்க்க வேண்டியது இருக்கு. சரிதானே? சோ அந்த விடயங்கள்ல நாங்க பார்ப்போம். சரிதானே? சோ இந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சிருத்தல் வேண்டும். அதே மாதிரி ஜனவரியை பார்த்தோம்னு சொன்னா 2025 ஜனவரி சந்தைப்படுத்தல் சம்பந்தமாக இந்த போர்ட்டலினுடைய பெறுமதி சங்கிலி நான் பார்ப்போம். சரிதானே? கொஞ்சம் அதை வெயிட் எனக்கு பிறகு ஞாபகப்படுத்துங்களா. ரைட். 1.6 உற்பத்தி பொருள். உற்பத்தி பொருளா? 1.6 பண்டக்குறி பற்றி கேட்டிருக்கா? பண்டக்குறி சம்பந்தமாக கேட்டிருக்குது. இல்ல, பண்டக்குறி சம்பந்தமாக கேட்கல. அந்த பண்டக்குறின்னு சொன்னா அந்த பிராண்ட் அந்த சிக்னல் அப்படிங்கிற பிராண்ட் அல்லது அந்த உற்பத்தி பொருள் தொடர்பாக நுகர்வோருடைய புனருணர்வுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல் என்று கேட்கிறான். இலக்குப்படுத்தலாம், நிலைப்படுத்தலாம்னு சொல்லி கேட்கிறான். சரியா? அது என்ன விடயம் என்று சொன்னா நிலைப்படுத்தல் என்ற விடயம் தான். அதாவது பொசிஷன் பண்ற விஷயம் தான். சரியா? விளங்குதா? இதுல பண்டக்குறி சம்பந்தமா கேட்கல. பண்டக்குறின்னா அந்த சிக்னலுங்கிற அந்த பிராண்ட் நேம, அதே மாதிரி அந்த உற்பத்தி பொருள நுகர்வோன் தக்க வச்சு கொள்ற அந்த ஆற்றல் என்ன சொல்லி பார்க்க சொன்னாங்க? நிலை
படுத்தல். நிலைப்படுத்தல். எஸ். 1.8க்கு என்னது? வாடிக்கையாளர்களினுடைய அதிக தரம் வாய்ந்த பொருட்களை வழங்குறது ஊடாக திருப்திப்படுத்துறது இது உற்பத்தி பொருள். பொருள் எண்ணக்கரு. சரியா? ஒன் 1.9 அதுதான். 1.9 ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில சம்பாதித்த சந்தையினுடைய மொத்த விற்பனை என்ன? சந்தை வளர்ச்சி. வளர்ச்சியா? சந்தை பாங்கு. எஸ், அந்த மார்க்கெட்டை நாங்க புடிச்சு கொள்றது. அந்த மார்க்கெட்டை நாங்க புடிச்சு கொள்றது. சரிதானே? சோ அதுதான் விஷயம். சந்தையின் வளர்ச்சியில சந்தை பாங்கு. சரியா? ரைட். பயனுறுதி மிக்க துண்டமாக்கலுக்கான ஒரு தேவைப்பாடு. மெஸ்டா பண்பகட்டு இருக்கா? மெஷரபிள் அளவிடக்கூடியது. மெஷரபிள் அளவிடக்கூடியது ஏ என்னது? மெஸ்டால முதலாவது மெஷரபிள் இருக்கும், அது பிறகு அச்சீவபிள் இருக்கும், அடுத்தது எஸ் சஸ்டைனபிள் நிலையானதாக இருக்கும், டி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியதா இருக்கும், வேறுபடுத்தக்கூடியதா இருக்கும், அடுத்தது எக்ஷனபிள். இதுல எது வரும்? நெகிழக்கூடியதுன்னு அதை பார்த்தோமா? பிளெக்சிபிள் பார்த்தோமா? அணுகக்கூடியதுண்டா என்ன? அச்சீவபிள் அடையக்கூடியது என்ன? ரைட். அதனால அணுகக்கூடியது. சரியா? அதே மாதிரி இதுல வெற்றிகரமான பண்டக்குறி சம்பந்தமான தேவைப்பாடு நாங்க பார்ப்போம். அதே பிறகு டிஜிட்டல் சந்தைப்படுத்தலுடைய அனுகூலம் பிரதிகூலம் சம்பந்தமாக பார்ப்போம். சரிதானே? அதெல்லாம் நாங்க பிறகு பார்க்க வேண்டிய விடயமா இருக்கு. அதுக்கு பிறகு சந்தைப்படுத்தல் சம்பந்தமாக கடைசியாகத்தான் அநேகமாக கேள்விகள் போடுறான். கடைசியில பண்டக்குறியிடல் ஏன் முக்கியம்? எஸ், பண்டக்குறியிடல்னா நாங்க என்னது பிறகு பார்க்க வேண்டிய முடியும். சரிதானே? சோ நான் இவ்விடத்தோட இதை முடிச்சுக்கிறேன். சரிதானே? ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்ததுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி வைக்கிறேன். இதுல இந்த பண்டக்குறி சம்பந்தமான விஷயங்களை நீங்க கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தான் நோட்ஸ் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் என்ன செய்வேன் அடுத்த கிளாஸ்ல இதை திட்ட தெளிவா விளங்கப்படுத்துவேன். கட்டாயம் என்ன செய்யுங்க, பாஸ் பேப்பர்ஸை செஞ்சு பாருங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? என்ன டவுட்ஸா இருந்தாலும் கட்டாயம் என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள். ரைட்? ஓகே.